தங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது கேரளாவில் நடைபெற்ற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுடைய முடிவுகள் சம்பந்தமாக. பிஜேபி இந்தியாவில் பெரிய கட்சியாகவும் அதை பல மாநிலங்களில் அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பிஜேபி அப்படின்னு சொல்லி ஊடகங்களால் தொடர்ந்து இந்த பிம்பத்தை உருவாகிட்டு இருக்குது. உண்மையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி பெறலை. அதாவது இப்போ ஏற்கனவே பிஜேபி மாநிலங்களில் நிறைய இடங்களில் கால் பதித்து கொண்டிருந்த பிஜேபி இப்போ ஒவ்வொரு இடங்களாக மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை இழந்துக்கிட்டு தான் வர்றாங்க. இந்த மாநிலங்களில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பெற்றதாக சொல்லப்பட்ட காலத்தில் கூட மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த மாநில கட்சி தான் அங்கே ஆட்சி அமைக்கும். அதை தான் தங்களுடைய ஆட்சி நடக்குதா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிம்பத்தை வரைவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு. ஒரு மாநகராட்சி தேர்தலுக்காக வேண்டி அந்த பிஜேபியினுடைய கட்சிகள்லாம் படையெடுத்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அப்படி பண்ணி கூட அவங்களால அந்த மாநகராட்சியை கைப்பற்ற முடியல. கேரளாவில் ஒரு மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ பேர் அங்கே வந்திருக்கணும், எவ்வளோ பேர் பிரச்சாரம் செய்யணும், ஆனால் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. என்ன காரணம்னா அங்கே அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் எடுபடாது அப்படிங்கிறத அவங்க நல்லா தெளிவாக உணர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட்டும் அப்படி தான் வந்திருக்கு. அதாவது 6 மாநகராட்சி தேர்தலுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தலா 3 இடத்த அவங்க கைப்பற்றுறாங்க. பிஜேபி அதில் ஒன்றுமே ஜெயிக்கலை. ஹைதராபாத்தில் ஒரு மாநகராட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஒரு மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிஜேபி ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்னா பிஜேபியுடைய அந்த பிரச்சாரம் இந்த கேரளாவில் ஈடுபடாதுங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஜேபியுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டோம். கர்நாடகாவில் கூட இப்போ சமீபத்தில் சொன்னார், எங்கள் மாநிலத்தில் அங்கே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு இடம் கிடையாது. முஸ்லீம்களுக்கு எதிரான சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிஜேபி கேரளாவில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் 612 சிறுபான்மையினர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக 112 பேர் முஸ்லீம்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க பிஜேபியுடைய கட்சியில். ஏன் அப்படின்னா எப்படியாவது கொல்லைப்புறமாவது சில இடங்களை போய் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இப்படி வாய்ப்புகளை சிறுபான்மையினருக்கு கொடுத்து வெற்றி வாய்ப்பை அவங்க பெறலாம்னு நினச்சாங்க. ஆனால் கேரளா மக்கள் மிக தெளிவாக பாசிசத்திற்கு கேரளாவில் இடமளிக்க மாட்டோம் என்பதை இந்த கேரளா மக்கள் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இது கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழக சட்டமன்ற தேர்தலையும் இது எதிரொலிக்கும். ஏன் அப்படின்னா தமிழகத்தில் பிஜேபியுடைய வளர்ச்சி கிடையாது. ஆரம்ப காலங்களில் பிஜேபியோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்திற்காக வேண்டி ஜெயலலிதாவை கூட தோல்வி முகத்தை தழுவினார். நான் இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி தான் மறுபடியும் அரியணை ஏறினாங்க. திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் சதறி போனதுக்கு முக்கிய காரணமே அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சது தான். இன்னைக்கும் திமுக அந்த சிறுபான்மையினருடைய ஓட்டை பெறுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வீழ்ச்சி அதில் தான் ஆரம்பிச்சது, பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான். அப்போ பிஜேபி இன்னைக்கு தமிழகத்தில் எம்எல்ஏக்களாக யாருமே கிடையாது. ஊடகங்களால் சும்மா அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க வளர்ச்சி அடைஞ்ச கட்சின்னு. தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, நோட்டாவுக்கு கீழே தான் பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ இதே ஒரு நிலை தான் இன்றைக்கு தமிழகத்திலையும் பிஜேபிக்கு ஏற்படும். இன்னும் சொல்றதா இருந்தால் கொங்கு மண்டலங்களில் இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கேவுடைய கோட்டைகளாக கொங்கு மண்டலங்கள் சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலங்களில் கூட பிஜேபியோடைய அதிமுக கூட்டணி வச்சதுனால இந்த முறை கொங்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் போகும், ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்குது. இதுதான் தமிழகத்தில் பிஜேபிக்கு ஏற்படக்கூடிய ஒரு அடி. இதனுடைய முதல் துவக்கம்தான் இன்றைக்கு கேரளாவிலே மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது தென் மாநிலங்களில் பிஜேபி கால் ஊண்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு வகையில் தான் இந்த தேர்தல் வெற்றியை நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்கிறத இந்த நேரத்தில் செய்தியும் சிந்தனையும் வழியாக சொல்லிக் கொடுக்குறோம்.